பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்துக் கொண்டு மும்மொழிக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று பாஜக பேசி வருகிறது. அது தொடர்பாக ஆங்காரம் எழுந்து தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களை நோக்கி பேசும்போது அவர்கள் அன்சிவிலைஸ்டு, நாகரிகமற்றவர்கள், ஜனநாயகத்தன்மையற்றவர்கள் என்று 2 முறை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அவர்கள் என்று தர்மேந்திர பிரதான் யாரை குறிப்பிட விரும்புகிறார்? ஒன்று, நாடாளுமன்றத்தை முடக்கியோ அல்லது பாஜகவினர் செய்வதை போன்ற வேலைகள் ஏதாவது செய்தாலோ, இன்னும் சொல்ல போனா மாட்டு மூத்திரத்தை தூக்கி பார்லிமெண்ட்டுக்குள்ள தெளிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா, சாணியை தூக்கி அடிச்சு விளையாடிட்டு இருந்தா, இது பார்பாரிக்கா இருக்கு, காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறது, அன்சிவிலைஸ்டாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்க பேசுறீங்க, அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். நீங்கள் பேசுவதில் பிழை இருந்தால் அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். உங்க கட்சிக்காரங்களும் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போதே இப்படிதான் கத்திட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளிலிருந்து எந்த குரல் வந்தாலும் அவர்கள் ஏன் இந்த தடவை அவர்களுக்கு மைனாரிட்டி இருக்கிறதே தவிர 2024க்கு முன்பு வரைக்கும் மெஜாரிட்டி அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த போது எதிர்கட்சிகளை பேசவே விடாமல் கோஷம் எழுப்பி கொண்டிருந்தவர்கள் அவர். நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் வந்தால், அதுவும் எங்க மனசு புண்பட்டுருச்சுன்னு பாஜக சொல்லுவது மாதிரி கேணத்தனமான வாதம் எதுவும் இல்லை. மாநில உரிமைக்காக தர்மேந்திர பிரதான் எம்ஓயில் சைன் பண்ணதாக பொய் சொல்லுகிறார். ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு கமிட்டி போட்டிருக்கிறோம், அந்த கமிட்டியின் பரிந்துரைகளின் அடிப்படையில் எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இவர் முடிந்தால் நாடாளுமன்றத்திலேயே அதை எடுத்து காட்டணும். நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்க, எப்படி உதயமின் திட்டத்துக்கு அதிமுக கையெழுத்து போட்டதோ, நீட்டுக்கு கையெழுத்து போட்டதோ, அப்படி கையெழுத்து போட்ட ஆவணத்தை காட்டணும். நீங்க சொல்லிட்டீங்க, பல்ட்டி அடிக்கிறீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு ஒண்ணுதான் எப்பவுமே பேசுறாங்க. நீங்கள் அதை திணிக்க விரும்புகிறீர்கள். அந்த விஷயத்தை நாங்கள் பிளண்டா எதிர்க்காம திமுக அரசு அது தொடர்பாக விவாதித்து அதில் மாநிலத்துடைய கல்விக் கொள்கைக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு ஆராய்ந்து அதை எதிர்க்கிறது. அது முடியாதுன்னு மறுக்கிறது. அது வேறொரு சப்ஜெக்ட். ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியில் முடிவெடுப்பதில் மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான பிரச்சனைங்கிறது தனி சப்ஜெக்ட். நீ பணத்தை நிறுத்தி வைப்பதற்கு வேற என்ன காரணம் இருக்கு? அதற்கு சட்டத்தில் உனக்கு ஏதாவது அனுமதி இருக்கிறதா? அதை பதில் பேசணும். அதை வெளிப்படையாவே சொல்லி நிப்பாட்டுற நீ. அப்போ இத பேசும்போது நீ அன்சிவிலைஸ்டு, ஜனநாயகமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் அவர்கள்னு குறிப்பிடுறார். அவர்கள்ங்கிறது யார்? அதாவது இப்ப முட்டு கொடுக்க வர்றவன் எல்லாம் திமுக இதை பெருசா எடுத்துட்டு போகுது. அவர் திமுக எம்பிகளை தான் சொல்றாரு. திமுக எம்பிகள்ங்கிறது யாரு? கடந்த பிரதிநிதிகள் தானே. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் தங்களை பாராளுமன்றத்தில் இவர்கள் தான் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும், இவர்கள் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும் 99% கடந்த முறை. இந்த முறை 100% இவர்களுக்குத்தான் அதற்கான உரிமை இருக்கிறதுன்னு அனுப்பி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அவர்களை நீ அன்சிவிலைஸ்ட்னு சொல்றேன்னா தமிழ் மக்களே சொல்ற மாதிரி தான். வேற என்னதுல தமிழ்நாட்டு மக்களே சொல்கிற மாதிரி தான். நான் 39 பேரை பார்த்து நீ அன்சிவிலைஸ்ன்னு சொன்னேன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை சொல்லக்கூடிய சொல்லாதான் எடுத்துக்கப்படும். இன்னொன்னுங்க, உண்மையிலேயே நாடாளுமன்ற மாண்புக்கு விரோதமாக அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெற்று அப்போ இந்த விமர்சனம் வந்தாலும் இதே குரல் தான் எழுமே தவிர, இன்றைக்கு அப்படி எதுவுமே நடக்கவில்லைங்கிறதா முக்கியம். நீங்க பாராளுமன்றத்துக்கு வெளியே நீங்க எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி நீங்கள் இப்படியான குற்றச்சாட்டுகளை வைத்தால் எதிர்ப்பு வரும். ஆனால் அது அரசியல் ரீதியானதாக பார்க்கப்படும். பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் சக எம்பிக்களை, அது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களை நாகரிகமற்றவர்கள், சிவிலைஸ்டு இல்லை அவங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பொருள்? இல்ல சிவிலைஸ்ட பத்தி யார் பேசுவது? முதல்ல ஒரு உண்மையிலேயே சிவிலைஸ்டே இல்லாதவர்களை பற்றி இவர்கள் பேசினாலும் இவர்களுக்கு அந்த யோக்கியதை எங்கிருந்து வருது? பீகார் இன்றைக்கு என்டிஏக்கு எதிரான கூட்டணியிலிருந்து ஆட்சி நடக்குதுன்னு வைங்க, நீங்க அவர்கள் அப்படி சொல்லிடுவீங்களா? சிவிலைஸ்டு அன்சிவிலைஸ்டுங்கிறதையெல்லாம் பாராளுமன்றத்துக்குள் சக எம்பிக்களை நோக்கி வீசக்கூடிய சொற்களா? இந்த பேசிக்ஸே அவர்களுக்கு புரிய என்னன்னா, ஒரு கட்டத்தில் அவர் நெருப்புல கை விட்டுட்டோன்னு தெரிஞ்சுதான் பின்வாங்குறார். நான் அப்படி சொல்லல, பின்வாங்கிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற ஆட்கள், சுமந்தராமன் போன்ற நூலிபான்கள், அவர் திமுகவை தானே சொன்னாரு. இப்ப நான் திருப்பி ஒன்னு சொல்றேன், ஒருவேளை திமுகவோ இங்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய எம்பிக்கள் அங்க போய் வாரத்துக்கு ஒருக்கா குளிக்கிற, மாட்டு மூத்திரம் குடிக்கிற,
காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்கிற, மூட நம்பிக்கைகளின் வேறாக இருக்கிற வெள்ள சட்டை ஒன்ன தாண்டா அப்படின்னு உனக்கு தான் கோவம் வருது அப்படின்னு பேசுனா நீங்க அத வந்து யாரையோ சொன்ன மாதிரி நினைப்பீங்களா, அல்லது பாஜக எம்பிக்களை மட்டும் சொன்ன மாதிரி நினைச்சிட்டு நம்மள தானே சொல்றாங்கன்னு கம்முன்னு இருப்பியா? அது ஒட்டுமொத்த வட இந்தியர் ஏற்கனவே இப்படி எல்லாம் அரசியல் மேடைகளில் பேசியதை கூட ஒட்டுமொத்த வட இந்தியர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள்னு பேசின நாய்க்கு தான் அவனுக்கு இந்த வாதத்தை அப்பெல்லாம் எடுத்துட்டு வரல. பார்லிமெண்ட்ல ஹவுஸ்ல வச்சு அன்சிவிலைஸ்னு ஒரு ஆள் சொல்றாப்ல, அவரே மன்னிப்பு கேட்கிறாரு. இவனுங்க வந்து அவர் ஒன்னும் தப்பா பேசலையே. அண்ணாமலை நீ தப்பு பண்ணலன்னா அப்புறம் எதுக்கே மன்னிப்பு கேட்கிறாரு? இவனுங்க இங்க வந்து சொல்றானுங்க அவர் சொன்னது சரிதானே அண்ணாமலை. ஏன்னா நீ எந்த காலத்திலையும் உங்க கட்சிக்கு இங்க எம்பி கிடைக்க போறது கிடையாது. உனக்கு அதை பத்தி மானரோசம் வரக்கூடாது. நான் தான் ஏற்கனவே போன எபிசோட்ல பேசணும் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுக்கு எதிராக வெளிப்படையாக பேசுவதற்கான அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் தமிழ்நாடு சங்கிகளுக்கு மட்டும்தான் இருக்கு, நூலிபான்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வேலையை இதுல தொடர்ச்சியா பண்ணிட்டு வரானுங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல வட இந்தியாவில் வட இந்தியர்கள் நாடு முழுக்க பயணிக்கக்கூடிய அந்த ரயில் பயணங்கள்ல அவர்கள் செய்யக்கூடிய அன்சிவிலைஸ்டு, நாகரிக மனிதர்கள் செய்ய விரும்பாத, நாகரிக மனிதர்கள் பார்த்தா வாந்தி எடுக்கக்கூடிய செயல்களை அவர்கள் எப்படி செய்கிறார்கள். இன்னும் அவங்க இன்னும் கற்பனை எல்லாம் சொல்லல, நீங்க போய் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். திருப்பூர் ஸ்டேஷன்ல போய் பார்த்தாலே தெரியுது. இதை அவர்கள் காட்டினார்கள். அவர்களுக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாம் பார்த்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் சட்டையர் ஒன்று பண்றாங்க. அவர்கள் செய்வதை கூட இதே தமிழ்நாட்டில் இருந்துதான். இந்த மாதிரி அவர்கள் செய்வது உண்மைதான் என்றாலும் வர்க்க ரீதியில் அவர்கள் ஏழைபாளைகள், உழைக்கும் மக்கள், அவர்களை இந்த இழிநிலையில் வைத்திருப்பது, அவர்களை பிழைப்பு தேடி இத்தனை 100 கிலோமீட்டர் கடந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய வைப்பது, அங்கு இத்தனை வருடங்களாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய உயர் சாதியினர் கையில மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. இந்த இழிநிலைக்கு அவர்கள் இங்க உருவாக்கி இருக்கிற அவர்களை பத்தி நம்ம பேசணுமே தவிர இவர்களை இந்த அளவுக்கு விமர்சிக்க கூடாது. இருப்பவர்களே எதிர்குரல் எழுப்புறார். அதை சொன்னவர்கள் வட இந்தியர்கள் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் என்னப்பா பண்ணுமா பாவம், அவன் இந்த லெவல்ல வச்சிருக்கான், அவனுக்கு ரயில்ல விற்கக்கூடிய பொருளை வாங்கி திங்கிறதுக்கு காசு இல்லாம தானே ஆபத்தை பற்றி அறியாம டாய்லெட்டுக்கு பக்கத்துல அடுப்பு வச்சு சப்பாத்தி சுடுறான்னா அவன் ஏன் அதை விரும்பியா சுடுறான்? உங்களை மாதிரி என்னைய மாதிரியும் 200 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு காசு இருந்தா அவன் அப்படி இருக்க போறான் அப்படின்னு கேட்பது வட இந்தியர்கள் அல்ல, இதே தமிழர்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் விக்டிம்கள். அவர்கள் செய்யக்கூடியதை நான் ஆதரிக்கல, ஆனா இதில் குறிகாட்ட வேண்டியது, இதில் விமர்சிக்க வேண்டியது முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னு பேசக்கூடிய அளவுக்கு ஜனநாயகத்தன்மையும் நாகரீகமும் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுடைய மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகளாக திமுக கூட்டணியுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் அவர்களை நீ அன்சிவிலைஸ்னு சொல்றேன்னா அப்போ இது வந்து உள்ள இருக்கிறது கரெக்டா ட்ரிகர் பண்ணி விட்டா அது தானா வெளியே வந்து விழுது. அப்படிதான் பார்க்கணும். இவர்களுடைய மனதிற்குள்ளாகவே திராவிடர்களை, தென்னிந்தியர்களை, தமிழர்களை குறிப்பாக இப்படித்தான் பார்க்கிறார்கள். அவர்களுடைய நாகரிகத்துக்கு நாம எதிரா இருக்கோம். அதனால நம்ம வந்து நாகரிகமற்றவர்களா பார்க்கப்படும். மிலேச்சன் இவர்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைக்கே சொல்லுக்கு பொருள் என்ன? அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சனாதன சட்டகம், அதற்குள்ள நாம பொருந்தி வராதவர்கள் அத்தனை பேரும் நாகரிகமற்றவர்கள், அந்த வர்ண பேதங்களை எதிர்ப்பவர்கள். இதுதான் வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நான் சொல்றாங்க இல்லை, எங்களுடைய சட்டங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்கள நாகரிகமற்றவர்கள் தான் இங்கே சொல்றாங்க. முதலமைச்சர் அதுக்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டு நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களை உங்களுடைய பிரதமர் மோடி ஏற்கிறாரா? நீங்க இங்க வந்து ஓட்டு கேட்க போறது இல்ல, அவர் வரணும்ல ஜிங்கு ஜிங்குன்னு. அவர் ஏற்கிறாரா? அவரை சொல்லுங்க. NEP மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியதே நீங்கள் தானே. அப்புறம் MOU சைன் பண்ணேன்னு எங்க இருந்து சொல்றீங்க? பாராளுமன்றத்துல போய் சொல்றீங்க. பாம்பு படம் எடுத்த மாதிரி ஒரு கையெழுத்து போடுறாப்புல போட்டு இவர் தான் லெட்டர் அனுப்பி இருக்காரு முதலமைச்சருக்கு. நீங்க NEPக்கு அந்த MOU நீங்க சைன் பண்ண மறுப்பது ஏன் அப்படின்னு நீ ஏன் தான் சொல்ற பண்ணலன்னு. அப்ப இப்ப போய் பாராளுமன்றத்துல போய் MOU சைன் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுக்கு பொருள் என்ன? பிரதானவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். உங்களை போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டல்ல. உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை. அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உரிய நிதியை எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா? கசகசன்லாம் பேசாத, அதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர்
அதற்கு எதிர்வினையாட்டுகிறார். தமிழ்நாட்டில் ஒரு எம்பியை கூட வெல்ல வக்கில்லாத தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி என்று சொல்லிக் கொள்கிற அதிமுக ஹிந்தி டீச்சர் MK ஸ்டாலின் ஒரு டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய வாதத்தை வைத்து அவர் MOUல சைன் பண்ணிட்டாரு, மும்மொழி கொள்கையை அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு இவர்கள் கேட்டா, நீங்க நாங்க பாஜகவை எதிர்த்து களமாடிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட மொழி உரிமைகள்ல நாங்க கூடவே நிற்போம், நாங்களும் இருமொழி கொள்கையை தான் ஆதரிக்கிறோம், நாங்களும் புதிய கல்வி கொள்கைக்கு எதிராகத்தான் இருக்கிறோம் சொல்லிட்டு, ஆனா அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதானை காப்பாற்றுவது. இதே ஒரு 4 MP அதிமுகவுக்கு இருந்து காரி அவனுங்க கூப்பிட்டு கிட்ட நிக்க வச்சு அவர் துப்பி அனுப்பி இருந்தா கூட என்னமா இனிக்குது மணக்குதுன்னு கேட்டுட்டு இவனுக்கு வந்திருப்பாங்க. இதே மாதிரி ஆட்கள் கடந்த காலத்தில் அதிமுகவுடைய எம்பிக்கள் இருந்த வரைக்கும் தமிழ்நாடு நாகரிகமானவர்களாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, ஜனநாயக பூர்வமானவர்களாக பாஜகவுக்கு தெரிந்திருக்கிறது. 2 தேர்தலா முழுக்க திமுக கூட்டணியினர் அனுப்பிவிடும் போது அவர்களுக்கு அது அன்சிவிலைஸ்டா தெரிய வருது. இன்னொன்னு வெளியே சொல்றார், என் மகளே மராத்தி தான் படிக்குது, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒடிசாக்காரரு, உங்க மக மராத்தி படிச்சா என்ன, படிக்கலைன்னா யாருக்கு என்ன பிரச்சனை? இதை வைத்து கொண்டு இன்னொரு மாநிலத்தில் போய் நீங்கெல்லாம் எங்களை மராத்தி படிக்க சொல்ற, என்ன சொல்ல வரீங்க? இவர்கிட்ட பேசுவதற்கு பாயிண்ட் இல்ல, உச்சகட்ட வெறி ஏறிதான் இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் வெளியிடுகிறார். போய் மோடி கிட்ட வாங்கிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவரே கேட்டுட்டாருங்கிறது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம். இன்னொரு MP பேசியிருக்காரு, தமிழை விட சமஸ்கிருதமே பழமையான மொழி. தமிழ் என்ன பண்ணலாங்கிற இல்ல, தமிழை விட சமஸ்கிருதமே பழமையான மொழிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நுழிபான்கள் அத்தனை பேருடைய கருத்தும் அதுதான். இப்படி ஒரு பொய்யை சொல்லுவதற்கு அவர்களுடைய மொழி அது, அவர்கள் அதை சொல்லிக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. பொய் சொல்லுவதற்கான உரிமையின் அடிப்படையில் அதை விட்டுறலாம். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பொய் சொன்னான்னு நமக்கு கோபம் வரக்கூடாது. அதற்கு அடுத்து அந்த ஆள் ஒன்று சொன்னான், நமக்கு சொரணம் எங்க வரணும்னா தமிழ்நாட்டு கோவில்களிலும் சமஸ்கிருத மொழியில் தான் பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதுக்கு தான் உண்மையில நமக்கு சொரணம் வரணும். ஏன்னா பார்ப்பன சடங்குகள், பார்ப்பன மொழி இவற்றையெல்லாம் ஆகமம் என்ற பெயரிலும் சம்பிரதாயம் என்ற பெயரிலும் அடித்து விரட்டாமல் வைத்து கொண்டிருப்பது என்பது தமிழர்களுடைய சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை இப்படியான செருப்படிகளை தான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும். இதை விட்டு வச்சிருக்கிறதுனால ஆகமம் சம்பிரதாயம் காலகாலமா மன்னர் காலத்திலிருந்து இல்லைங்க, சிம்பிளான விஷயம். ஒரு புரோட்டோடைப் டிராவிடியன் லாங்குவேஜை கூட என்ன மாதிரி பேர் மாத்துறாங்கன்னா தமிழ் பிராமி அப்படிங்கிறாங்க. அது இப்போ தமிழின்னு நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, அது அதுக்கு பாருங்க எவ்வளோ நுட்பமாக பேர் வைக்கிறாங்க. அதுக்குள்ள கூட சமஸ்கிருதத்துக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை உள்ள வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வரலாற்று நெடுக இவங்க பண்ண வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்போ நீங்கள் சமஸ்கிருதம் தான் பழமையான மொழிங்கிறதெல்லாம் தாண்டி கோயிலுக்குள்ள அதை இன்னமும் வச்சுருக்கோம் இல்லையா. இல்லை, சமஸ்கிருதம் பழமையான மொழி என்பதற்கு அவர்களுக்கு ஆதாரம் இல்லை. உண்மையில தமிழை விட பழமையான மொழிகள் உலகத்தில் இருக்கின்றன. அதையெல்லாம் இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை. தமிழுக்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பு இருந்து மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகள் சுமேரியால் இருக்கக்கூடிய மொழிகள், அந்த மொழியெல்லாம் இன்றைக்கு இறந்து விட்டது. இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டில் இல்லை. தமிழுடைய பெருமை என்னவென்றால் அது அவற்றுக்கு நிகரான காலத்தில் தோன்றி இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுங்கிறது தான் லிவிங் லாங்குவேஜ். ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜுங்கிறது தான் அதனுடைய பெருமை. இதில் ஒரு பொய்யை கூட நீ சொல்லிட்டு போகணும். ஆனால் இந்த பொய்யுக்கு மேலே இந்த தடித்தனம் மேட்டுமைத்தனம் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ ஒரு பாப்பா முதல்ல ஒருத்தன் ட்விட்டரில் ஒன்று சொல்லுவான், நீங்கள்லாம் என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டு பொம்பளைங்களும் எங்ககிட்ட தாண்டா உபரி வாங்கணும், குங்குமம் தாலியில் வைக்கிற குங்குமம் எங்கள் கைப்பட்டு தான் வைக்க அது சொல்லுவதற்குள்ள ஒரு எவ்வளோ ஒரு ஏத்தம் இருக்கணும். அதாவது நீ போய் குங்குமம் கேட்டு பாப்பாங்கையில் கோயில் பாப்பாங்கையில் வாங்குறதுனால தானே அவன் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறான். அது மாதிரியான ஒரு திமிரை தான் அந்த ஆள் கட்டுறாரு. நமக்கு என்ன ரோசம் வரணும்னா, தமிழ்நாட்டில் அதாவது திராவிட இயக்கத்தினர் திமுகவினர் இதை சொன்னோம்னா, இந்து மத சனாதன மதத்துக்கு எதிர்ப்பான நீங்கள் அந்த ஆகமங்களுக்குள் அந்த வழிபாட்டு முறைகளுக்குள் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள்னு கேட்பாங்க. உண்மையிலேயே இந்த சைவ வைணவ மதங்களுக்கு உட்பட்ட அதன் மீது பக்தி கொண்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இவர்களுடைய இந்த வாதத்தை எல்லாம் காதுல கேட்டு மூளைக்குள்ள ஏற்றணும். நம்ம ஊர் கோவிலில் நம்ம மொழி இல்லாமல் சமஸ்கிருதத்தானடா பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னடா ரோசம் வருதுன்னு அவன் கேட்குறானே. நம்ம கோயிலில் அர்ச்சனையை அந்த மொழியில் பண்ணலாமா? அவனுக்கு தான் தமிழ் தெரியுது இல்ல, தமிழ்ல பாடுறதுக்கும் பாட்டு இருக்குது இல்ல. அரசாங்கம் திமுக அரசாங்கம் அனைத்து கோவில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு சட்டம் போட்டு வச்சிருக்குல்ல. நீ சொன்னா அவன் அதை செய்யாம இருக்க முடியாது இல்ல. அப்போ அதை அரசாங்கம் சட்டம் தான் போட முடியும். நீ அதை கேட்கணும். ஏன்டா எனக்கு போட்டு வச்சிருக்கிறத நீ எனக்கு பாடல,
ஐயரு நீ போய் தமிழ்ல பாடு, நான் இங்க கேட்கறேன், இல்லாட்டினா உன்னை அங்கேயே போட்டு நம்ம சொல்லணும். சொல்ற சொரணம் வரணும். அவன் தமிழ் சமஸ்கிருதம் பழசுன்னு சொன்னா சொல்லிட்டு போ. 2 நாள் முன்னாடி அல்லாஹ் உன் ஆணைப்படி பாட்டுக்கு பிறகு விஜயும் செம கெட்டப்லாம் போய் இஃப்தார் விருந்தெல்லாம் காலையில இருந்து நோன்பு இருந்தாரு தரையில உட்கார்ந்தாரு. இது வரைக்கும் எத்தனையோ இஃப்தார் அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய விருந்துகளை எல்லாம் பார்த்துருக்கோம். திமுக, அதிமுக, ஜெயலலிதா, திருமாவளவன், பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியாக சிறுபான்மையினரோடு இருக்கிறோம், அவர்களுடைய இஃப்தார் விருந்தில் கலந்து கொள்கிறோங்கிறத ஒரு அடையாளத்துக்காக செய்வதுண்டு. இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை போட்டது கடைசியா பக்கத்து மாநிலத்தில் பவன் கல்யாண் போட்டார். நிஜ மத பெரியவர்கள்லாம் மிரண்டு போற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டார். அதையே இங்க இவர் ரீமேக் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க. அது அவருடைய விருப்பம், பண்ணட்டும். கூட இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முஸ்தபா இருக்கார்ல, இவர் 2022 இவருக்கு இதே தான் வேலை. அப்போ என்ன பண்ணியிருந்தாருன்னா சின்னம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இதே மாதிரி ஒரு இஃப்தார் விருந்தை வைக்க வைத்தார். அப்போ அவர் பேசினதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு அதிமுக அம்மா இருந்தபோதே இது மாதிரி நமக்கு விருந்து கொடுப்பார், அப்போதே அமௌண்ட்டெல்லாம் இந்த அம்மா தான் கொடுப்பாங்க, இன்றைக்கு அந்த அம்மாவே வந்து கொடுக்குறாங்கங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை, திமுகவை வீழ்த்தி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், இப்படிதான் பேசிட்டு இருப்பார். வீடியோக்கள்லாம் இருக்கு. வருடம் மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொந்த பணத்திலே வருடமாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் வேலையிலே உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு இஸ்லாமியர் மக்களிற்காக இந்த ரமலான் இஃப்தியார் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக மிக அழகாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும். மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் மலர செய்ய வேண்டும். எனக்கு பின்னாலும் பல 100 ஆண்டு இந்த தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்களே. இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் தான் சின்னம்மா பர்ஸை விட்டுட்டு விஜய் பர்ஸை பதம் பார்ப்பதற்காக இந்த சைடு வந்து இப்படி ஒரு கூத்த பண்ணியிருக்காருன்னு வைங்க. இங்க இருக்கக்கூடிய மீடியா புரோக்கர்கள்லாம் இது பயங்கரமான மூவ், இதுக்கு சிறுபான்மையினர் வாக்குகளையே செதறடிச்சிரும். ஏண்டா ஒரு கெட்டப்பை போட்டு உட்கார்ந்தா இந்த கெட்டப்லாம் எடப்பாடியே சூப்பரா போடுவாருடா. எவ்வளவு மட்டித்தனமா ஒரு கெட்டப்பு போட்டுட்டு உட்கார்ந்து உங்களோட கஞ்சி குடிச்சு சமோசா தின்னா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற அளவுக்கு அவர்களை நினைக்கணும். மக்களையும் வந்து அந்த அளவுக்கு நினைச்சிருந்தா இவங்க இந்த கதையெல்லாம் பேசுவாங்க. இந்த முட்டக்கன் மணிங்கிற ஆள் வந்து விஜய் பிரிக்க போடும் வாக்குகள் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் விசிக்கங்க, அடுத்து நாத்தாக்கங்க, அப்புறம் திமுகங்க, கடைசியா அதிமுகங்க. அதுக்கு அதிமுக கூட பிரிக்குமா பிரிக்காதான்னு எனக்கு தெரியல, பட் இந்த வரிசையில தாங்க பிரிக்கும். ஏடிஎம்கே வந்து கடைசியில தான் வருது எனக்கு தெரிஞ்சு. திமுக ஓட்ட உடைக்கிறாரு, விசிகா இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் விசிகா ஓட்டு, அப்புறம் நாம் தமிழர், அப்புறம் திமுக. இந்த லைனப்ல தான் உடைக்கிறாரு. விசிகா பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு வருது என்னுடைய அசஸ்மெண்ட்ல நான் சொல்றேன். ஊர் உலகத்துக்கே தெரியுது, ஒரு சினிமா நடிகன் கட்சி ஆரம்பிச்சு திமுகவை திட்ட ஆரம்பிச்சா அதுக்கு போகக்கூடிய வாக்குங்கிறது அதிமுக வாக்கு. ஆல்ரெடி அதிமுகவுக்கு தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க. அந்த வாக்காளர்கள் இந்த பக்கம் வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. கணிசமான அடி அவங்க வாங்கக்கூடிய 4% 5% அதில் பெரும்பான்மையானது அதிமுகவிலிருந்து வருங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவர் வந்து இருக்கிறதுலே கம்மி டேமேஜ் எடப்பாடிக்கு தான் வரும்னா பார்த்துங்களேன். இப்படி சொல்லி தான் அவர் எலெக்ஷன் தோக்கடிச்சு கூட்டு வந்துருக்காங்க. ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்து விட்டுட்டு கடைசியில வந்து என்னென்ன எரியல அப்படின்ட்டு போயிடுறானுங்க. அவங்கிட்ட பால் குடித்த இளைய புரோக்கர் ஒருத்தன் இருக்கான்ல, கேப்ரியல்னு, அந்த பையன் வந்து ஆனந்த் சீனிவாசன் இவர் நேர்காணல் எடுக்கிறார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், அதிமுக வீக்கா இருக்குங்கிறீங்க, வீக்கா இருக்கே நான் எங்க சொல்றேன், அப்ப நீ சொல்றியா வலுவா இருக்குன்னு. ஆமாமா, அதிமுக வீக்கா இருக்கு, மீடியாவும் வீக்கா இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் திமுகவை வலுவா எதிர்க்கிறது இல்லை. ஏன்டா திமுக கூட்டணியில் இருக்க கட்சி ஏன்டா திமுகவை வலுவா எதிர்க்கணும்? இப்படி எல்லாருமே வீக்கா இருக்கிறது ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு நல்லதா? எனக்கு என்னன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த கவலை எல்லாம் அவர்களுக்கு வருது இல்லை. 10 வருஷம் அதிமுக ஆண்டுச்சே, நல்ல ஜனநாயகத்துக்கு அழகா அப்படின்லாம் எவனுமே எதுவுமே கேட்டதே கிடையாது. அதிமுக ஆட்சியில் இருந்தால் இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதிமுக வீழ்த்திட முடியுமா? இப்படியே தான் பேசிட்டு இருப்பானுங்க. இதோடு இந்த கட்சி அழிஞ்சிராதா, ஒரு பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் ஆயுது, எதிர்கட்சிகளே இல்லையா இனிமேல் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பானுங்களே தவிர எல்லாரும் ஒன்னா சேர மாட்டாங்களா? அந்த கேட்குற அப்படி ஆனந்த் சீனிவாசன்ட்ட எல்லா திமுகவுக்கு ஒரு 50% வாக்கு இருக்குன்னா மீதி 50% பிரிஞ்சு இருக்கே, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா
ஒன்னா சேர்ந்து யாரை முதலமைச்சர் ஆக்குறது? எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது அவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் இருக்கான். அது எப்படி ஒன்னா சேர முடியும்? இல்லை பைல்ஸ் அந்த மாதிரி பெனாத்திட்டுல இருக்காப்புல. தன்னுடைய ஆழ்மன ஆசைகளை எல்லாம் வைக்கிறதுக்குன்னா முட்டக்கண்மணி மாதிரியான ஆட்கள்கிட்ட வச்சா நீ போடுற மாதிரி போடு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கணும், உனக்கு சௌகரியமான பதிலையாவது சொல்லுவார். இவரை பற்றி தான் தெரியுமே. இன்னொன்று பெரிய கூத்தொன்று பண்ணி விட்டார். அதாவது மீடியாவும் வீக்காக இருக்கே, இது ஜனநாயகத்துக்கு நல்லதான்னு கேட்டால். ஸோ இப்போ ஒன்று நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ரெண்டாவது நாம் பார்த்த அளவில் மீடியாவும் இங்கே தமிழ்நாட்டில் வீக்காக இருக்காங்க. பெருசாக கொஸ்டின் கேட்குற அளவுக்கு அவங்களும் ஸ்ட்ராங்காக இல்லை. மூணாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வீக்காக இருக்காங்க. திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு டெமோக்ரஸிக்கு நல்லதா? பெரிய லெவலில் கேள்வி கேட்கக்கூடிய அந்த மெக்கானிசமே இல்லையே. சரி, தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவே அப்படி தான் இருக்குது மீடியா வைஸ். ஸோ நீங்கள் மீடியா ப்ளேம் பண்ணி யூஸ் இல்லை. மீடியாவில் ரெவென்யூ மாடல் ஹஸ் broken down. ஒரு நல்ல வெல் இன்ஃபார்ம்டு பர்சன் ஹேஸ் டு பி அ ஜேர்னலிஸ்ட்னா அவருக்கு நீங்கள் 3-4 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா தான் கரெக்ட் ஐ வில் பி அ ஜேர்னலிஸ்ட். பட் மீடியாவில் இன்றைக்கி வர ரெவென்யூவில் 3-4 லட்ச ரூபா கொடுத்து நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பாயிண்டே பண்ண முடியாது. ஸோ ஹை குவாலிட்டி பர்சன் cannot become a journalist. வினோத் மேத்தா மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வரமாட்டான். கரெக்டாக கையை காட்டி எங்களே சொல்கிறீங்க. ஏன் வினோத் மேத்தான்னு சொன்னேன். இப்போ இல்லை ஒரு ஹை குவாலிட்டி பர்சன் cannot be a journalist சொல்லும்போது நான் சொல்கிறேன் பிகாஸ் குஷ்வந்த் சிங், நான் பேர் சொல்கிறேன், ஒரு குஷ்வந்த் சிங்கோ, ஒரு என் ராமோ, ஒரு வினோத் மேத்தாவோ cannot be a journalist because the industry cannot afford to pay them. ரைட். அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க முடியாது. ஸோ அந்த சம்பளத்தை கொடுக்கணுன்னா ஒரு ரெவென்யூ வேணும். பட் இந்த ரெவென்யூ எல்லாமே கூகுளுக்கு போயிடுச்சு. பீப்புள் ஹவ் கான் டு அதர் சோர்சஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அதர் than மீடியா. அதனால தான் மீடியா வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அண்டு இன்றைக்கி டிவி மீடியா வந்து வைப்ரண்ட்டாக இல்லைன்னா, நேஷ்னல் லெவல்லையும் வைப்ரண்ட்டாக இல்லைன்னா எல்லாம் ரூலிங் பார்ட்டியோட சப்போர்ட் வேணும். பட் வாட் ஐ எம் சீயிங் தி டிஃப்ரென்ஸ் இன் நார்தர்ன் இந்தியா, a lot of upper caste Indians, not the Dalits and the Pijadas. Your Ravish Kumar, your Punya Prasun Bajpai, Ajit Anjum, இது மாதிரி ஒரு 25 பேர் எனக்கு தெரியும் who have set up independent media and done well. தமிழ்நாட்டில் அது மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் have not set up independent media and done well. அதோட ஆன்சர் ஏங்கிறது எனக்கு தெரியல. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையோ? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? நான் பேசினா எனக்கு என்ன? நான் மணி பேச்ச ஆரம்பிக்கிறச்ச என் செல்ஃபோனில் பேசினா ஒரு லேப்டாப்பில் எடிட் பண்ணேன். ஸோ இண்டிவிஜுவல் தான் இங்கே இண்டிவிஜுவல் தான் முக்கியம். ரைட். ஸோ த ரைட் டு டிசென்ட்டுங்கிறது கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் யூ. ரைட். ஸோ மோதிக்கு அகேன்ஸ்டாக டிசென்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, இங்கே ஸ்டாலின் சார் cannot ஸ்டாப் எனி டிசென்ட். பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டிசென்ட். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். த பீப்புள் ஹூ வாண்ட் டு டிசென்ட் ஆர் ஆல் ரிலிஜியஸ் பிகாட்ஸ். ஒரு இன்டலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் ஐடியாலஜிக்கலி டிஎம்கே அகேன்ஸ்ட் ஐடியாலஜியை புஷ் பண்ணுற மாதிரி இங்கே இன்டெலெக்சுவல்ஸ் இல்லை. அண்ட் இன்டெலெக்சுவல் சப்போர்ட் அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் அர்த்தம். தம்பி, மீடியா ரெவென்யூ மாடலுங்கிறது வந்து முழுமையாக உடஞ்சி போச்சு இந்தியா முழுக்கவே. ஒரு நல்ல அறிவாளியான சுயசிந்தனையுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட், கூறுள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட், தரமான ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்னைக்கு தேதிக்கு 3-5 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாதான் அவன் அந்த வேலையை வேறு யாருடைய பர்சில் இருந்தும் காசு எதிர்பார்க்காம நேர்மையாக செய்ய முடியும். அப்படியான ரெவென்யூ மாடல் இன்றைக்கு இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டுமே இருந்த காலத்தில் அதுக்கான அந்த ரெவென்யூ இருந்துச்சு. செய்திங்கிறத சேனல்கள் மூலமாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் தான் அறிய முடியும்னு ஒரு நிலைமை காலம் இருந்த வரைக்கும் அதுக்கு ஒரு ரெவென்யூ இருந்துச்சு. இன்றைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் விளம்பரத்துக்கு பல்வேறு வழிகள் திறந்து விடப்பட்ட பிறகு விளம்பரத்தை அதுல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ரெவென்யூ வரல. ஸோ இந்த சம்பளத்தை ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டுக்கு ஊடகங்களால் கொடுக்க முடியல. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில உன்ன மாதிரி ஆட்கள் மட்டும்தான் கை கஞ்சி வாய்க்கு பத்துங்கிற மாதிரி ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல வந்து உட்காருவானுங்க. நல்ல ஜேர்னலிஸ்ட் யாரும் இன்னைக்கு அந்த தொழிலுக்கு வரமாட்டான் அப்படின்னு அவனுக்கு பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயா என்ன கை காட்டி சொல்றீங்க? உன்ன சொல்லலப்பா, விவேக் மேத்தா மாதிரி அவுட்லுக்கு ஃபவுண்டர் எடிட்டர் இருக்காருல்ல, அது மாதிரியான ஒருத்தரோ இந்துராம் மாதிரியான ஒருத்தரோ இனிமேல் அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. முடிச்சு விட்டீங்க போங்கிற மாதிரி அவனுக்கு அதுக்கு மேல என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதாவது ஏன் தம்பி நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு. முட்டக்கன் மணியா இருந்தா அதை சொல்லியிருப்பான்னு வைங்க. நீங்களும் நானும் இல்லையா? நம்மளை விடவா சிறந்த ஜேர்னலிஸ்ட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து காரி மூஞ்சிலே துப்பிட்டார். அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னார். வட இந்தியாவில் மோடி மாதிரியான ஒரு நபரை எதிர்ப்பதற்கு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஊடகங்களால் முடியாத போது, முழுமையாக ஆளுங்கட்சியுடைய
லேப்டாகா அந்த மீடியா மாறிட்ட பிறகு ரவீஷ்குமார் மாதிரி என்னால் 25 பேரை சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டன்ட் மீடியாக்களை உருவாக்கி மோடியை எதிர்க்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் அது நடக்கலைன்னு எனக்கு தெரியல. அதற்கு அவன் இன்னொரு காரணத்தை கேட்குறான். அப்போ இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்டா யோக்கியமான ஜேர்னலிசம் நடத்துவதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குடா? இவனுடைய பிரச்சனைகளையே சொல்றான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தான் எடப்பாடி இருக்காரு. பிரச்சனையே அவனுக்கு ஆள் தான் கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு. ஏன் நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது ஒரு மொபைல்ல தான் ஆரம்பிச்சேன். மணி பேச்சை ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவை அறிவு மட்டும்தான் தேவை, அதுக்கு காசு தேவையில்லை. இன்னொன்னு ஏன்னா இவனுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த கஞ்சா சங்கரோ முட்டக்கண்மணியோ பெலிக்ஸோ இவர்கள் அத்தனை பேரும் சேனல்னு ஒன்றை உருவாக்கி வைத்திருப்பது அதிமுகவுடைய பணத்துல, அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல. அதுக்கப்புறம் இவன் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடியது நாம் தமிழருடைய பாக்கியராஜன் சேவுடைய பணத்துல ஒரு சேனல் உருவாக்கி, அந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்காக சேனல் உருவாக்கி நடத்துனீங்கன்னா அவன் தன்னுடைய கட்சியை விதந்தோதுவதற்கு, தன்னுடைய கட்சியுடைய அரசியலை பேசுவதற்கு, எடப்பாடிக்கு சோப்பு போடுவதற்கு தான் அவன் பயன்படுத்த சொல்லுவாங்க. அதைத்தான் நீ செஞ்சுட்டு இருக்க. அது செய்யறதால தான் உன்னை ஜேர்னலிஸ்ட்னு யாரும் மதிக்கிறது இல்லை. ஒரு சுயமரியாதையும் அறிவும் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் நீங்கள்லாம் செய்யக்கூடிய வேலையை செய்வானா? அவன் சுயாதீனமா ஒரு மீடியாவை உருவாக்கி கட்சியை ஆட்சிகளை கேள்வி கேட்பான். வட இந்தியாவில் மோடி போன்ற ஒருத்தர், பாஜக போன்ற ஒரு பாசிஸ்ட் கட்சியை எதிர்த்தே 25க்கும் மேற்பட்ட சுயாதீன ஊடகவியலாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குரலை முழுமையாக மோடியால் அடக்க முடியவில்லை என்னும் போது தமிழ்நாட்டில் திரு மு.க. ஸ்டாலினுடைய கட்சியோ ஆட்சியோ இங்கு எழக்கூடிய அது போன்ற ஆட்களை எப்படி அடக்க முடியும்? ரைட் டு டிசென்ட், ஆட்சியை எதிர்த்து பேசுவது என்பது கான்ஸ்டியூஷன் நமக்கு அளித்த உரிமை. அதை நீங்க பண்றீங்கன்னா உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் திமுக என்கிற கட்சி, அந்த கட்சியுடைய அரசியல், அதனுடைய தலைவர், இவர்களை எதிர்த்து இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள புத்திசாலிகள், அறிவு ஜீவிகள் பேச விரும்பல அப்படிங்கிறத நீங்க அதுல பார்க்கணும். மீறி பேசுபவர்கள் உன்ன மாதிரி ஆளுகளா இருக்கிறதுனால அதற்கு எந்த மதிப்பும் இருக்க மாட்டேங்குது. இவ்வளவு அழகா இந்த மாதிரி ஒரு ஊடக புரோக்கரையே எதிரில் உட்கார வச்சுட்டு பாடம் எடுத்ததுக்கே ஆனந்த் சீனிவாசனுக்கு நன்றி சொல்லணும். உண்மைதான். இத்தனைக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு மனிதர். இல்ல, பர்ஃபெக்டா சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் அறிவு ஜீவிகள் திமுக அரசை ஏன் எதிர்க்கணும்? அதைத்தான் நீங்க பார்க்கணும். பாஜக ஒன்றியத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு அறிவுஜீவிகள் எதிர்த்து தனியா சுயாதீன நிறுவனங்களை உருவாக்கி பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் நேர்மையான ஊடகவியலாளர்களுக்கு திமுக ஆட்சியை ஒழித்து அதிமுக பாஜக ஆட்சியை வரவைக்க உதவும் விதமாக தன்னுடைய ஊடகவியலை நடத்துவதற்கான தேவை எங்கிருந்து வருது? அதான் அதனுடைய கேள்வி. அதுக்கு இப்போ நீ பேசலாம், பேசிய மக்கள் மத்தியில் அதுக்கு ரியாக்ஷன் இருக்கணும்ல, உன்னை 10 பேர் பார்க்கணும்ல, நீ பேசுகிற விஷயத்தை ஷேர் பண்ணணும்ல. அது இங்கே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குதுன்னு மேட்ரு. மக்கள் எந்த அரசியலை விரும்புகிறார்களோ அந்த அரசியலை ஒரு கட்சி செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிரான அரசியலை இன்னொரு கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது அல்ல பிரச்சனை. எது மக்களுக்கு பிடித்திருக்கு, எந்த ஆட்சியை மக்களுக்கு பிடித்திருக்கிறது, இதில் எந்த அரசியலை மக்களுக்கு பிடித்திருக்கிறது, அதைத்தான் ஊடகங்கள் சொல்லணும்னு அவர்கள் விரும்புவார்கள். மாறாக அந்த கட்சிக்கு எதிராக மிக மிக மோசமான சித்தாந்தத்தை கொண்ட மிகப்பெரிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பாஜகவுக்கோ அதன் அடிமையான அதிமுகவுக்கோ ஆதரவான அரசியலை நீங்கள் பேசினால் அவர்கள்கிட்ட பணம் பெற்றுக்கொண்டு ஊதியம் பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவதாகத்தான் பார்ப்பார்கள் அப்படின்னு சிம்பிளா அதை முடிச்சு விட்டார். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்